சொல்லுப்பா. என்ன போனா சமையல் ஆச்சா? இதோ சமைக்க தான்ப்பா போறேன். நீ எப்போ வருவ? நான் வந்துருவேன். நான் வரும்போது இன்னைக்கு சிக்கன் ரைஸும் பார்பிக்யூக்கும் வாங்கிட்டு வந்துடும்பா. அப்படியா? சரி சரி வாங்கிட்டு வா. சரி சரி போனா. என்ன கிளம்பிட்டல்ல? கிளம்பிட்டேன். என்ன ஒன்று இன்னைக்கு ஒரு 1 hour லேட் ஆகும் போனா. ஏன் என்னாச்சு? அதான் நானே உன்ட்ட சொல்ல நினச்சிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப நாள் கழிச்சு கூப்பிட்டாங்க. அதான் போய் பீர் மட்டும் சாப்பிட்டு வந்துடும்பா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நீ இந்த மாதிரி பண்றதுக்கு தான் சிக்கன் ரைஸும் பார்பிக்யூவும் தரேன்னு சொல்லிட்டு ஐஸ் வைக்கிறியா? போனா ப்ளீஸ் போனா. ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேற சொல்லிட்டேன் போனா. அவனுக்கு வேற அங்கே நிற்கிறான்டி. ப்ளீஸ் நான் வரேன்னு சொல்லிட்டேன்டி. இப்போ வர நான் வரலன்னு சொன்னா பொண்டாட்டிக்கு பயந்துட்டி அப்படின்னு கேட்பாங்கடி. ப்ளீஸ் ஒரே ஒரு நாள் மட்டும். ஏற்கனவே சாப்பிட்டு 3 மாசம் ஆச்சுடி. போய் தொலை. சரி தேங்க்ஸ் டி. சரி, ஆனா ஒரு கண்டிஷன் இருக்குப்பா. என்ன? ரூல் நம்பர் 1, 10 மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும். 10 மணிக்கு 1 நிமிஷம் அதிகமாச்சுன்னா கூட கதவு திறக்க மாட்டேன். சரி வந்துடுறேன்டி. ரூல் நம்பர் 2, ஒரு பீருக்கு மேல சாப்பிடக்கூடாது. சரி, ஒரு டவுட்டு. நான் ஒரு பீர் தான் சாப்பிட்டேனா அதுக்கு மேலே சாப்பிட்டேனா உனக்கு எப்படி தெரியும்? நீ 2 பீர் சாப்பிட்டா உன் லட்சணம் என்னன்னு எனக்கு தெரியாதா? வீட்டுக்கு வந்து புலம்ப போற, அதுலயே கண்டுபிடிச்சிருவேன் நானு. சரி நான் ஒரு பீர் தான் சாப்பிடுவேன். சரி ஓகே பார். ரூல் நம்பர் 3, அது வேற. நாத்த வாயோட வீட்டுக்கு வந்துடாத. தயவுசெய்து எதனா கடையில பாஸோ இல்ல கொய்யா காசங்களோட போட்டுட்டு வீட்டுக்குள்ள வா. சரிடி. ரூல் நம்பர் 4, வந்த உடனே நேரா பெட்ரூம்க்கு வந்துடாத. பாத்ரூம்ல போய் குளிச்சுட்டு தான் வீட்டுக்கு உள்ளவே வரணும். சரி. ரூல் நம்பர் 5, நேரா உன் பையன் கிட்ட போயிட்டு கொஞ்சிட்டு இருக்காத. அதே மாதிரி நீ பெட்ல எல்லாம் படுக்கூடாது, கீழே தான் படுத்து தூங்கணும். ஒரு நிமிஷம் என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு வரேன். ஏய், ரூல் நம்பர் 6 இருக்கே. சொல்றேன் இரு, ஒரே நிமிஷம் இரு. சரி மச்சி, என்னடா வாங்கிட்டீங்களா? வாங்கலையா? டேய் எனக்கு வேணாடா, நீங்க மட்டும் சாப்பிடுங்களா. ஏதோ என் ஒய்ஃபுக்கு எமர்ஜென்சியா, நான் வீட்டுக்கு போறேன் மச்சான். சரி மச்சான். ஏய், எனக்கு என்ன எமர்ஜென்சி? நல்லா தானே இருக்கேன் நானு. உனக்கு இப்போ எதுவும் எமர்ஜென்சி இல்லை, ஆனால் நான் வீட்டுக்கு வந்தால் உனக்கு எமர்ஜென்சி ஆகிடுமே. ஒழுங்கு மாதிரியே தான் நான் வாத்துக்குள்ளே உங்கள் அம்மா வீட்டுக்கு ஓடி வரும். நான் வந்தேன்னு வச்சுக்கியா எமர்ஜென்சி வார்டில் தான் போவேன் நீ.